நாம் தொடர்ந்து நம்மோடு இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ லேட்டரல் என்ட்ரி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருக்கிறது என்ற எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அதே விஷயத்தை குறிப்பிட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. எப்படி பாக்குறீங்க இந்த மூவை? இந்த கடிதத்தில் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக நாங்க இதை ரத்து பண்றோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப முதல்ல கொண்டு வரும்போது இது சமூக நீதியை பாதுகாக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சேதான் இந்த கொடுமையை முயற்சி பண்ணாங்க. இது பல விஷயங்கள்ல எதிரானது, அரசு நிர்வாகத்துக்கு எதிரானது. முதல்ல சமூக நீதி இதனால் தகர்க்கப்படுகின்றது. அது ஒண்ணு. எம்பவர்மெண்ட் ஆஃப் தி அண்டர் பிரிவிலேஜ் அப்படிங்கறது நிப்பாட்டுறாங்க. அதே அளவுக்கு முக்கியமானது இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வர்றதுக்கு 18 வருஷம் நாங்க அரசு சேவையில இருந்திருக்கணும். இந்த 18 வருஷத்துல நாங்க பல துறைகள்ல வேலை பார்த்திருப்போம். அதனால எந்த ஒரு துறைக்கு போனாலும், இப்ப விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல நாங்க வேலை பார்க்கறோம்னா எங்களுக்கு SC/ST வெல்ஃபேர், அங்க உள்ள விமன் வெல்ஃபேர் தெரியணும், OBC விமன் வெல்ஃபேர் தெரியணும், மைனாரிட்டி விமன் வெல்ஃபேர் தெரியணும், இந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல விமன் எப்படி இருக்காங்க, எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கு, இது மாதிரி பல துறைகளில் வேலை பார்த்ததுனால எங்களுக்கு டொமைன் நாலேஜ் போதுமான அளவு இருக்கும். திடீர்னு ஒருத்தர் மார்க்கெட்ல இருந்து கொண்டு உட்கார வச்சுட்டா அவருக்கு என்ன தெரியும்? அதனால இது சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இதை பாதிக்கும். இன்னைக்கு அவங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம அவங்க பிரஷர் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இவங்க எல்லாரும் கழுத்து மேலே இதை திணிச்சிருப்பாங்க. இணைப்பில் இந்த லேட்டரல் என்ட்ரி தொடர்பான மத்திய அரசினுடைய இந்த முடிவு சார்ந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.